Hi friends, welcome to Kavita's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி ரெசிபியா மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்ல தான் நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா நம்ம சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். இதுல மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆயில்ல ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனில் நான் பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் நான் ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். நல்லாவே காஞ்சிருச்சு. இங்கே மாவு நமக்கு ரெடியாக இருக்கு. நீங்கள் சும்மா பூந்தி பொரிக்கணுங்கிறதுல நீங்கள் தூள் பஜ்ஜி போடுவீங்க பாருங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் சேஃபில் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்க, நான் அப்படியே திருப்பி போட்டுட்டேன். இதை ரொம்ப கிறிஸ்பியா எடுத்துடாதீங்க, கொஞ்சம் பதமா இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும். இதே போல எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கணும். இதை நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் பிச்சுட்டு மிக்சி ஜார்ல பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல இந்த கப்ல 1.25 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு 1.25 கப் நமக்கு கரெக்டா இருக்கும் சுகர். கூடவே 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். நமக்கு இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. லைட்டாக அந்த பிசுக்கு வரும்போது நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நமக்கு ஒரு பிசுக்கு பதம் வரட்டும். அந்த வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா பிசுக்கு பதம் வந்துருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சோம் பாருங்க, அந்த பூந்தியை அதை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கை விடாமல் நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இந்த பூந்திகள் இந்த சுகர் சிரப்பை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும், ஓரளவுக்கு நமக்கு அந்த தண்ணி, அந்த சுகர் சிரப்பு ட்ரையான மாதிரி இருக்கு. இன்னும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போதான் சூப்பராக இருக்கும். மோத்திச்சூர் லட்டு நெய் நிறைய சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் நெய்யில் வறுத்த முந்திரிகளையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 hour கழிச்சு தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும். இது நல்லா செட் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நமக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் மிதமான ஹீட்டில் நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த மோத்திச்சூர் லட்டு செய்யலாம். நல்ல ஈஸியான முறையில் பூந்தி பொரிக்காமல் நம்ம பாகுபதம்லாம் பார்க்காம நம்ம சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான லட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, சூப்பரான நல்ல ஒரு சாஃப்டான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் கூட செய்யற அளவுக்கு நான் ஒரு ஈஸியான மெத்தட்ல தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப்புங்கிற பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோஸ் மேலும் ரீச் ஆகும். தேங்க்யூ.